வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். சிறிய கிராமம். அங்கே 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அருண் மற்றும் கார்த்திக். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். ஆனால் அவர்களின் மனப்பான்மை மட்டும் வேறுபட்டது. அருண் மிகவும் உழைப்பாளி. நான் முயற்சி செய்தால் முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு எப்போதும் இருந்தது. காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டுப் பணி செய்து பள்ளிக்குச் சென்று மாலை திரும்பி வந்து படிப்பான். அவன் அப்பா ஒரு சிறிய விவசாயி. உழைப்புதான் வாழ்க்கையின் அடிப்படை என்று அவன் அப்பா எப்போதும் சொல்லுவார். ஆனால் கார்த்திக் அப்படியில்லை. எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் போதும் பெரியவன் ஆகிடுவேன் என்று நினைப்பான். அவன் நேரத்தை அதிகமாக விளையாட்டிலும் தொலைக்காட்சி பார்ப்பதிலும் கழிப்பான். தேர்வு வந்தால் மட்டும் 2 நாட்கள் படிப்பான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அறிவித்தார், மாவட்ட அளவில் அறிவியல் போட்டி நடக்கிறது. யார் விருப்பமோ அவர்கள் கலந்து கொள்ளலாம். அருண் உடனே பெயர் போட்டான். கார்த்திக் சிரித்துக்கொண்டு, அட, அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பயன்? நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி தானாக வரும் என்றான். அருண் தினமும் நூலகத்துக்கு சென்று புத்தகங்கள் படித்தான். ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டான். வீட்டில் கிடைத்த பொருட்களைக் கொண்டு சிறிய மாதிரி ஒன்றை உருவாக்க ஆரம்பித்தான். பலமுறை தோல்வி. சில நேரம் அவன் மனம் உடைந்தது. ஆனால் அவன் அப்பா சொன்னார், மகனே, தோல்வி வந்தாலும் விடாதே. உழைப்புக்கு எப்போதும் பலன் இருக்கும். அந்த வார்த்தைகள் அருணுக்கு புதிய உற்சாகம் கொடுத்தது. போட்டி நாள் வந்தது. பல பள்ளி மாணவர்கள் பெரிய பெரிய மாதிரிகள் கொண்டு வந்திருந்தனர். கார்த்திக் அப்போதுதான் சற்று கவலைப்பட்டான். நானும் வந்திருக்கலாமே என்று நினைத்தான். ஆனால் தயாரிப்பு இல்லை. அருண் தனது மாதிரியை நம்பிக்கையுடன் வைத்தான். அது குறைந்த செலவில் விவசாயத்திற்கு உதவும் நீர்ப்பாசன முறை பற்றியிருந்தது. நீதிபதிகள் அவனிடம் பல கேள்விகள் கேட்டார்கள். அவன் தெளிவாக பதிலளித்தான். 1 வாரம் கழித்து முடிவுகள் வந்தது. முதல் பரிசு அருண். கிராமமே சந்தோஷப்பட்டுக் கொண்டாடியது. கார்த்திக் அவனை பார்த்து, நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றான். அருண் சிரித்தான். அதிர்ஷ்டம் இருந்தாலும் உழைப்பு இல்லாமல் அது பயனில்லை. நான் செய்த முயற்சிதான் இந்த வெற்றியை கொடுத்தது என்றான். அந்த நாளில் இருந்து கார்த்திக் தனது பழக்கத்தை மாற்றிக்கொண்டான். தினமும் நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி படிக்க ஆரம்பித்தான். அடுத்த வருடம் அவனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றான். அப்போது அவன் புரிந்து கொண்டான். அதிர்ஷ்டம் சில நேரம் கதவை தட்டும். ஆனால் உழைப்புதான் அந்த கதவை திறக்கும். காலம் கடந்தது. அருண் பெரிய விஞ்ஞானியாக ஆனான். தனது கிராம விவசாயிகளுக்கு உதவும் புதிய கண்டுபிடிப்புகள் செய்தான். கார்த்திக் நல்ல ஆசிரியராக ஆனான். குழந்தைகளுக்கு எப்போதும் சொல்லுவான், வெற்றி அதிர்ஷ்டத்தால் வராது, உழைப்பால்தான் வரும். கிராமம் முழுவதும் ஒரு உண்மை பேசப்பட்டது. உழைப்பு பேசும்போது அதிர்ஷ்டம் அமைதியாக நிற்கும். கதைநெறி. அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருக்காமல் உழைப்பை நம்பி முன்னேற வேண்டும். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல். கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.